வாழ்க்கையில நம்ம கத்துக்கிட்ட எந்த விடயமா இருந்தாலும் சரி, நிச்சயம் ஒரு நாள் பயன்பெறும். 5 வயசுல ஒரு பையன் தன் அப்பாவை தவறிறான். அதுக்கப்புறம் அவங்களோட அம்மாவோட உதவியாலேயே படிக்கிறான். 16 வயசுல தன்னை படிப்பை நிறுத்த வேண்டிய கட்டாய நிலைமை. வீட்டு சூழ்நிலை காரணமாக அவங்களோட அம்மா கூலி வேலைக்கு போறாங்க. அப்போ அவங்களோட அம்மா சிக்கனம்மா எப்படி சிக்கன் சமைச்சு கொடுக்கணும்னு சில சீக்ரெட் ரெசிபிகளை சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரியே தம்பி தங்கைங்களுக்கு சமைச்சு கொடுக்குறான். அப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகலாம்னு குதிரை வண்டிக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போகிறான். அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணுறான். அதுக்கப்புறம் கண்டக்டர் வேலைக்கு போகிறான். அந்த வேலை செட் ஆகாமல் வந்துடுறாரு. ரயில்வே ஸ்டேஷனில் கூலி வேலைக்கு போகிறான். அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த அதிர்ஷ்டமோ தெரியல, அதே ரயில்வே ஸ்டேஷனில் ஃபயர்மேன் வேலை கிடைக்குது. அதில் ஒரு ஃபயர் ஒன்று ஏற்படுது. லீவ் ஒன்று போடுறது. நீங்கள் லாங் லீவ் போட்டிங்கன்ட்டு அவர் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. 4 காசு சம்பாதிக்க துப்பு இல்லை, எப்போ பார்த்தாலும் அம்மா தம்பி தங்கச்சி இருக்கான்னு சொல்லி ஆசைப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ண அவனோட மனைவி அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு குழந்தைய கூட்டிட்டு போகிறான். இந்த மனுஷன் ரொம்பவுமே ஒட்டஞ்சு போய் ஒரு மிலிட்ரியில் ஜாயின்ட் ஆகிறான். அங்கே இவர் ஒழுங்காக படிக்கலைங்கிறத குத்தி காமிச்சு நிறைய பேர் அவமானப்படுத்தினாங்க. அப்போ இவர் வெளியே வந்து லோ படிக்க ஆரம்பிக்கிறாரு. லோ படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த லோயர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. அங்கே ஒரு கிளைண்ட் ஒன்று அந்த லோயரை ஏமாத்துறாரு. ஸோ இவர் உண்மை நீதி நியாயம் நேர்மைன்னு இருக்கிறவர் இப்படி பச்சையாக ஏமாத்துறீங்கிறேன் அந்த லோயர்கிட்ட கேட்டப்போ போடாண்டு அவன் வெளியே அனுப்புகிறாரு. இவர் வெளியே வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்றில் ஒர்க் பண்ணுறாரு. 3 வருஷம் ஒர்க் பண்ணுறாரு. அதில் நிறைய பொய் செல்ல வேண்டிய இருக்கின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில் அந்த வேலையை விட்டு வாராரு. அந்த 3 வருஷம் உழைச்சி அந்த காசெல்லாம் வச்சு ஒரு போட் ஒன்று வாங்குறாரு. அப்பாடா இப்போ தான் நம்ம லைஃப் மாறப்போகுதுன்ட்டு ஒரு கரையிலேருந்து மற்ற கரையை கொண்டு விடுறாரு. அந்த வேலை நல்லா பார்த்துட்டு இருக்கும்போது, நல்லா சூடு பிடிச்சிட்டு இருக்கும்போது அதே ஏரியாவில் ஹைவே வருது. இப்போ பயணிகள் எல்லாரும் அந்த ஹைவேல போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் ஃபெயிலியர். இப்போ அந்த போட்டை விற்று அசிக்கலாமுங்கிற ஒரு லேம்ப் கொண்டு வாங்குறாரு, பல்ப். அதை ஒவ்வொரு வீடு வீடாக மார்க்கெட்டிங் பண்ணுறாரு. அது நல்லாவே போயிட்டு இருக்கும்போது எலக்ட்ரானிக் லேம்ப் வந்துச்சு. இப்போ அதுலேயும் ஃபெயிலியர். இப்படி தன்னால் முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணுறாரு. எல்லாமே ஃபெயிலியர். ஃபைனலி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் லேபர் வேலைக்கு போகிறாரு, கிளீனர் வேலைக்கு போகிறாரு. அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது 2ஆம் உலகப் போர், பொருளாதார சிக்கலுடைய நிலைமை. பொருளாதாரம் ரொம்ப கம்மியாயிட்டு, ஹோட்டலில் வியாபாரம் இல்லை, யாராச்சும் வேலையை விட்டு தூக்குவோம்னு இவரை பார்த்தா இவருக்கு 65 வயசு. இவரை வேலையை விட்டு தூக்குவோம்னு $105 கொடுத்து அவர் வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. அந்த மனுஷன் ரொம்பவுமே ஒட்டஞ்சு போய் கையில் $105 தன்னோட வாழ்க்கையில் கல்யாணம் விளங்கலை, எந்த தொழிலுமே விளங்கலை, எல்லாத்துலேயுமே